அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்களா? இந்த முருகனுடைய சர்ச்சை வந்து ரொம்ப பெரிய விஷயமா போய்க்கிட்டு இருக்கு. நான் வந்து இந்த இந்து மதம் சொல்றத நான் வெறுக்கிறேன் அப்படியே. ஏன்னு சொன்னா அந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய இந்த பிராமணர்களுடைய கட்டுக்கதை. அவர்கள் வந்து தமிழர்களுடைய அந்த சேப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணணும். அதுக்கிறதுக்காக கட்டுக்கதைகளை எழுதி வச்சு இந்த தமிழர்களுடைய இனத்தை, மொழியை, பண்பாடை எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி எழுதி வச்சது தான் இந்த இந்து மத புராணங்கள். தயவு செஞ்சு அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. நான் தேடி பார்த்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப 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 நம்புறேங்க. முருகனை நம்புறேன். முருகன் நமது முப்பாட்டன், தமிழர்களின் முப்பாட்டன். யாரெல்லாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய முப்பாட்டன் தான் முருகன். அவர் இப்போ கிறிஸ்தவராக இருந்திருக்கலாம், முஸ்லீமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அம்மா அப்பா எனக்கு இல்லை ஆயிடுமா? ஆகாது. அதே மாதிரி முருகனும் முப்பாட்டனுங்கிறது இல்லாமல் ஆகாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்காக என்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அரபு நாட்டில் வந்து தஞ்சம் புகழாது. நம்ம எந்த மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் அது நம்மளுடைய நம்பிக்கை. மதங்கிறது நம்ம நம்புகிற நம்பிக்கை. ஆனால் நம்மளுடைய முப்பாட்டனுங்கிறது நம்மளுடைய உயிர்லேருந்து உருவாகக்கூடியது, நம்மளுடைய பரம்பரை. அதனால் முப்பாட்டனை வந்து விட முடியாது இல்லையா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்தது உண்மை, சொல்கிறது உண்மை அப்படின்னா முருகனும் வாழ்ந்தது உண்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நம்பணும். முருகனை பற்றி நான் தேடி பார்த்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. வேடர் குல தலைவன் முருகன் வந்து அவர் ஆற்றின விஷயங்கள் மிகப்பெரிய போரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த கட்டுக்கதைகள்லாம் எழுதி கந்த புராணம், அந்த புராணம், இந்த புராணம்னு நிறைய புராணங்கள் எழுதிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பொய். இந்த பிராமணர்கள் முருகனை இழிவுபடுத்துறதுக்காக எழுதி வச்ச கட்டுக்கதைகள். அதெல்லாம் நம்பாதீங்க. மதங்கிறது எல்லாரும் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இன்னொரு மதத்தை அழிச்சு இன்னொரு மதத்தை உருவாக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அதனால தமிழர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாத்தையும் நம்பினது தான் நம்ம தமிழர்கள் செய்த தவறு.